ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேணி ஸ்ட்ரீட்ஸ் தமிழ். வாங்க இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னு பார்க்கலாம். தக்காளி சேமியா தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. 75% ஆஃப் த பீப்புள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் கொடுக்கறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். தக்காளி சேமியா, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கடுகு, கடலப்பருப்பு, தேங்காய், உப்பு, கரம் மசாலா, வேக வைக்கிறதுக்கு தேவையான தண்ணி, தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய். இது ஹோல்சேல் மார்க்கெட்ல லூஸ்ல வாங்கின தக்காளி சேமியா. பாருங்க எவ்வளோ நீளமா இருக்கு. இதே நம்ம பேக்கெட்ல வாங்குற சேமியா வந்து இவ்வளோ நீளமா இருக்கான்னு சொல்லுங்க நீங்க. பேக்கெட்ல வர சேமியா வாங்கினோம்னா நொறுங்கி போயிடும். அதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா களி மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி உதிரி உதிரியா வராது. ஃபர்ஸ்ட் தக்காளி சேமியாவை ஊற வச்சுக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் தான் ஊற வைக்கணும். ரொம்ப ஊற வச்சிட்டோம்னா களியாட்ட ஆயிரும். அதை நம்ம எடுத்து பார்க்கும்போது அது ரொம்ப ஹார்டா இல்லாம சாஃப்டா இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ நீங்க அதை எடுத்து ஒரு இட்லி பாத்திரத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கணும். இல்ல ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா அது வந்து கரைஞ்ச மாதிரி ஆகி ஃபுல்லா களி மாதிரி ஆயிரும். இப்போ வந்து இதை வெந்துருச்சு, அன்மோல்ட் பண்ணிடலாம். அதுக்கு லைட்டா தண்ணி வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு இட்லி துணியில இருந்து நான் இதை அன்மோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது எதுக்கு பண்றோம் அப்படின்னா துணியில ஒட்டாம வரக்காக பண்றோம். தண்ணியும் நிறைய ஊத்திரக்கூடாது, லைட்டா தெளிச்சு விட்டு நான் அன்மோல்ட் பண்ணிக்கிறேன். பாருங்க எப்படி எனக்கு சொலையா ஒட்டாம அப்படியே துணியில இருந்து வந்துருச்சுன்னு. இப்போ இது லைட்டா ஆறுனதும் நம்ம வந்து பிரிச்சு விட்டுக்கலாம். ஏன்னா குட்டு குட்டா இருக்குது இல்லையா, அழிக்கும் போது ஒத்தொத்தையா வரணுங்கிறதுக்காக லைட்டா அதை வந்து பிரிச்சு விட்டுக்கிறேன் நானு. அதே மாதிரி சூட்டோடயே போட்டு தாளிச்சிடக்கூடாது, கொஞ்சம் ஆறணும். ரொம்ப சூட்டோட போட்டு தாளிச்சோம்னாலும் எல்லாம் உடஞ்சிரும். நான் வந்து இன்னைக்கு 1/2 kg எடுத்திருக்கேன். அதனால நான் 2 பேட்சா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரே தடவை ரெண்டு பிளேட்ல வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பலபலன்னு வராது. அதுவுமே தண்ணி விட்டு விட்டு கொச கொசன்னு சொத சொதன்னு களி மாதிரி ஆன மாதிரி ஆயிரும். இப்போ இந்த மாதிரி நான் ஒன்னொன்னா பிரிச்சு விட்டுட்டு ஹாட் பாக்ஸ்ல வந்து மாத்திக்கிறேன். இப்போ நான் செகண்ட் பேட்சும் அதே ப்ரொசீஜர்ல பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம சேமியா தாளிச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கிறேன். கடாய் நல்லா சூடானதும் எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ கடுகு கடலைப்பருப்பு தாளிச்சுக்கிறேன். நல்லா பொரிஞ்சதும் வெட்டி வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இப்போ வெங்காயம் வதங்கறதுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கினதும் நான் வந்து கரம் மசாலா சேர்க்கிறேன். உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிச்சதுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இது ஆப்ஷனல் தான். இது சேர்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நான் சேமியாவை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிறேன். ஒரே மாதிரி ஈவனா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா கிளறணும். எல்லா பக்கமும் அந்த மசாலா அந்த உப்பு எல்லாம் சேர்ற மாதிரி ஒன்று சேர்ற மாதிரி கிளறி விடணும். இதே ப்ராசஸ் தான் கம்பு சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா எல்லாத்துக்கும். இங்கே பாருங்க உதிரி உதிரியா எப்படி பலன்னு வந்திருக்குன்னு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம், இல்லை ஸ்நாக்ஸுக்கு எடுத்துக்கலாம், ஈவினிங் டின்னருக்கு கூட எடுத்துக்கலாம். இது வெறும் வந்து ஸ்டீம் பண்ணுற டைம் மட்டும்தான். நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சு 5 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டா முடிஞ்சது. டக்குன்னு நம்ம வந்து தாளித்து எடுத்துடலாம். இப்போ நான் தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாம் நல்லா கிளறியாச்சு. மசாலா சேமியா எல்லாம் ஒன்னோட ஒன்று நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு. இப்போ அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு ஹாட் பாக்ஸ்க்கு மாற்றி வச்சிடுறேன். வெறுமனேவும் சாப்பிட்லாம், நீங்கள் கூட சட்னி பேர் பண்ணியும் சாப்பிட்லாம், இல்லை ஊறுகாய் வச்சும் சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். இந்த பிரேக்ஃபாஸ்டோட என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் இதை செஞ்சு பார்த்து எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வேற ஒரு வீடியோவோட பார்க்குறேன். பாய்.